பார்வதி உங்க அம்மாவுக்கு வந்து ஒரு விஷயம் நான் புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ ரிலீஸ் பண்ண அப்புறமா வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கா தான் இருக்கு. எனக்குமே தான். என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்க பார்வதி கிட்டனா, அந்த ஆணும் பெண்ணும் உறவு வந்து ரொம்ப இயல்பானது. அத கொச்சப்படுத்த வேணான்றாங்க. ஏங்க யாருங்க கொச்சப்படுத்த வேணாம் இங்க? யாருமே வந்து காதல் தப்பு. லவ் இஸ் நாட் ஷுட் நாட் பி இன் பிக் பாஸ் அப்டின்லாம் யாருமே சொல்லலையே! இங்க சொல்றது என்னது? நீங்க லவ் பண்றீங்க. ஓகே. அது ஒரு டீசென்ட்டா பண்ணுங்கன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. பசங்கள்லாம் பார்க்குறாங்க, குழந்தைங்கலாம் பார்க்குறாங்க இந்த ஷோவ. அது கொஞ்சம் டீசென்ட்டா கொண்டு போங்கன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆ ஆனா பார்வதி அவங்க அம்மா என்னன்னா இப்படி சொல்றாங்க. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பார்வதி சொல்றாங்க, இந்த மாரி அரோரா வந்து ஒரு விஷப்பாம்பாம். எப்படி பாய்சனஸ் ஸ்னேக் அத யார் சொல்றான்னு பாரு நம்ம பார்வதி சொல்றாங்க. அதுவும் இல்லாம நேத்து ரியா வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள சொல்றாங்க. அந்த அம்மா பெரிய லார்டு லபக்குதாசு வந்துட்டாங்க சொல்றதுக்குன்ட்டு. சரி அப்படி சொல்றீங்கல்ல, நீங்க எதுக்கு அப்புறம் ரியாவ தனியா கொண்டு போயிட்டு ஒப்பீனியன்லாம் கேட்டீங்க? ஏன்னா ரியாவ அங்க உள்ள சொன்னது உங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு உண்மைன்னு தோணுச்சு. மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, ரியா வந்து மத்தவங்கள சொன்னாங்கல்ல, அதெல்லாம் ஓகே. உங்களுக்கு வந்து உண்மைன்னு புரிஞ்சிருக்கு. அதனால தான் நீங்க ரியா கிட்ட போய் தனியா கேட்டீங்க. இப்போ உங்க மம்மி வந்து உங்க லவ்வுக்கு சப்போர்ட் பண்ண உடனே, அப்படியே பிளேட்ட திருப்பி போடுறீங்க. என்னடா பார்வதி பண்றா? ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி எத்தன பேர் சொல்லுங்க, பார்வதி அவங்க அம்மா வந்தா அப்படியே டெரரா, பார்வதி என்ன அப்படி பண்ற? ஏது இப்படி பண்ற? யார் இந்த சிவாங்கி அம்மா மாதிரி நல்லா திட்டுவாங்கன்னு நெனச்சிருந்தீங்க. நானும் அப்படிதான் நெனச்சேன். ஏன்னா ஒண்ணுமே அதான் நான் சொன்னேன். இப்போ வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, லவ் இஸ் நாட் என்ன லவ் வந்து தப்பு இல்ல. பண்ணலாம் பிக் பாஸ் வீட்ல. ஆனா, அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. டீசென்ட்டா அத வந்து நம்ம மூவ் பண்ணணும். அதுதானே இங்க எல்லாருமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா என்னன்னா, ஆண், பெண் உறவு வந்து இயல்பானது. அத கொச்சப்படுத்த வேணாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எனிவே கைஸ் இந்த ப்ரோமோ பார்த்துட்டு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்